அனைவருக்கும் இனிய வணக்கம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு நிறைய ஸ்கில்ஸ் வந்து நாம டெவலப் பண்ணணும் இல்லையா? நம்முடைய பர்சனல் growth-க்கு வந்து நிறைய ஸ்கில்ஸை வந்து நாம டெவலப் பண்ண வேண்டி இருக்கிறது. லைக் கம்யூனிகேஷன் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன், டைம் மேனேஜ்மெண்ட், இப்படி வந்து நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ நாம 24 ஹவர்ஸ் வந்து நம்ம எல்லோருக்குமே இருக்கிறது. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது எனக்கு 1 ஹவர் குறையா இருக்கு இல்ல 2 ஹவர்ஸ் வந்து குறையா இருக்குது அப்படின்னும். ஆனா அந்த 24 ஹவர்ஸ் வந்து அதே மாதிரி நமக்கு சரிசமமாக கொடுக்கப்பட்டிருப்பது மாதிரி நாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. அதாவது மெனி பீப்புள் வந்து ரொம்ப ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி ஆர்கனைஸ்டா அவங்க டைமை வந்து வேல்யூ பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இதுவே நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து எப்படி ப்ராப்பரா ஹேண்டில் பண்றது அப்படின்றதே தெரியாது. 24 ஹவர்ஸ் இருக்கும் ஆனா வந்து நிறைய டைம் வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, சக்சஸ்ஃபுல் பீப்புள் கிட்ட வந்து வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்சஸ் அப்படின்னு கேட்டா, அதாவது ஒன் ஆஃப் த ஸ்கில்ஸ், அவங்களுடைய சக்சஸுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது வந்து நம்முடைய லைக் அவர் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுவதற்காக இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் இணைஞ்சிருக்காங்க. வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ் லலிதா நந்தகுமார் ஃப்ரம் சென்னை. Ms. Lalita Nandakumar, she's a soft skill trainer. She has trained more than 20,000 corporate professionals. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். இன்னும் ஒரு சிறப்பு அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, she has set a Limca Book of Records for memorizing and reproducing 1020 random digit numbers. ஸோ இத்தனை சிறப்புகளையும் உடைய மிஸ் லலிதா நந்தகுமார் அவங்கள தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாம சந்திக்க போறோம். நிச்சயமா டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நமக்கு சொல்ல போறாங்க. நம்ம ஒவ்வொருவருக்குமே தேவைப்படக்கூடிய இந்த ஸ்கில் இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய பர்சனல் growth-க்கு நிச்சயமா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து நாம டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றிய அவங்களுடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். வெரி ஹாப்பி டு வெல்கம் மிஸ் லலிதா நந்தகுமார். ஹலோ லலிதா, எப்படி இருக்கீங்க? ஹலோ ஷோபா, நல்லா இருக்கேன். அண்ட் greetings to all the viewers, the channel viewers. Day by day, I think உங்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு, வியூவர்ஸ் அதிகமாறாங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. சொல்லுங்க லலிதா, சென்னை எப்படி இருக்குது? சென்னை வெதர் எப்படி இருக்குது? சென்னை ரொம்ப நல்லா இருக்கு. வெதர் அதான் வெயில் தான் பயங்கரமா இருக்கு இங்க. அங்க எப்படி இருக்கு? ஹவ் இஸ் தி வெதர்? இங்க வந்து போத். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கோல்டா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஹாட்டா இருக்கும். பட் வின்டர் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபெப் வரைக்கும் இன்னும் ரொம்ப பீக் வின்டர், அப்புறமா ஓகே தான். எப்படியோ என்ன வெதர்னாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிதான் இல்லையா? எங்க இருந்தாலும் சரி, சென்னையா இருந்தாலும் சரி, வேற ஊரா இருந்தாலும் சரி. ஸோ சம்ஹவ் யூ ஆர் மேனேஜிங், எப்படியோ பண்ணிட்டு இருக்கோம். எனிவே தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். உங்க டைமுக்கு வந்து ரொம்பவே நன்றி. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு நிறைய ஸ்கில்ஸ் வந்து நீங்க கார்ப்பரேட் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில வந்து எங்க நிகழ்ச்சியில வந்து ஜாயின் பண்ணி எங்களுடைய லிசனர்ஸுக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி நிறைய டிப்ஸ் கொடுக்கறதுக்காக ஜாயின் பண்ணிருக்கீங்க. மெனி தேங்க்ஸ். ஜஸ்ட் வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன், நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் உங்களை பத்தி, ஒரு சின்ன பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க. நான் வந்து ஒரு 2 டிகேட்ஸா ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். ஒரு கார்பரேட் ட்ரெயினர் ஆன் பிஹேவியரல் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி கார்பரேட் கம்பெனிஸ்க்கு தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாக்குள்ள பண்ணிட்டு இருக்கேன். வேரியஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சாஃப்ட் ஸ்கில்ஸ்ல, பிஹேவியர் ஸ்கில்ஸ்ல, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பேச போறோம். அது மாதிரி லீடர்ஷிப், டீம் மேனேஜ்மெண்ட், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட், கிரியேட்டிவிட்டி, இன்னோவேஷன், டெசிஷன் மேக்கிங், இந்த மாதிரி பல டாபிக்ஸ் வந்து நான் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ட்ரெயினர்ஸையும் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். நிறைய ஆண்டர்பிரினர்ஸையும் பிசினஸ் எப்படி பண்றது அப்படின்னு, பிசினஸ் பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஓகே, நைஸ் நைஸ். ஒரு கோர் பிரின்சிபல் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி, எஃபெக்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொல்லுங்களேன். டைம் மேனேஜ்மெண்ட்ல 2 கோர் பிரின்சிபல் இருக்கு. ஒண்ணு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் யூனிவர்சல். நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். தெர் இஸ் நோபடி ஹூ கெட்ஸ் மோர், தெர் இஸ் நோபடி ஹூ கெட்ஸ் லெஸ். நம்ம என்ன வேலையில, என்ன ஜெண்டர்ல, என்ன ரேஸ்ல, என்ன ரிலிஜன்ல, என்ன சோசியல் அண்ட் பினான்சியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே நம்மளுக்கு
24 hours தான், all of it. That is one of the core principle, time management. பின்னாடி இருக்கிற core principle அது first principle. And the second principle behind time management என்ன அப்படின்னா, see, management சொல்றோம், டைமை மேனேஜ் பண்ண முடியுமா? Is it possible to manage time? Yes, of course. Okay, சரி. Money can be managed. Money, of course, எல்லாமே வந்து மேனேஜ் பண்ண Money can be முடியும். managed. Money can be managed. Okay. Any resource can be managed for that matter. Natural resource or human created, man created resource. எல்லா resources மேனேஜ் பண்ண முடியும். So இப்போ manage புரியுது, பண்றதுல டைமை மேனேஜ் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். ஸோ இப்போ மணியை மேனேஜ் பண்றதுனா என்ன, வாட்டரை மேனேஜ் பண்றதுனா என்ன, வாட்டரை சேமிச்சு வைக்கிறது, நாளைக்கு தேவையானப்போ யூஸ் பண்றது, இன்னைக்கு எக்ஸஸா இருக்கும்போது ஒரு இடத்துல வைக்கிறது, இன்னைக்கு நிறைய தேவைப்படுதுன்னா இன்னொரு இடத்துல இருந்து அதை எடுத்து யூஸ் பண்றது. மணியும் அப்படிதான் பண்ணுவோம். பாரோ பண்ணலாம், லென் பண்ணலாம், சேவ் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், க்ரோ பண்ணலாம். திஸ் இஸ் மேனேஜிங் ரிசோர்ஸ் இல்லையா? டைம் அந்த மாதிரி மேனேஜ் பண்ண முடியாது. எனக்கு இந்த நாளைக்கு நிறைய தேவைப்படும், இன்னிலேருந்து நான் கடன் கொடுத்துக்கிறேன், இல்ல நான் நேத்திலேருந்து கடன் வாங்கிக்கிறேன், இல்ல ஐ எம் கிவிங் யூ சம் டைம், யூ கிவ் மீ சம் டைம் பேக். ஸோ ஐ வில் புட் மை மணி இன் டெபாசிட் லாக்கர் மாதிரி. ஐ கேனாட் புட் மை டைம் இன் டெபாசிட் லாக்கர் ஆர் இன் அ பேங்க் and then take it back. It is not possible. And the counter is always running, the meter is always running. And the 24 hours every day ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணல, அவ்வளவுதான். Tomorrow I cannot go back and use it. It is not possible. That is the ultimate principle behind the time. Time ஓட ultimate அந்த ultimate principle, core principle நீங்க கேக்குறீங்க இல்லையா, அதுதான் டைமோட core principle. இந்த நிமிஷம் முடிஞ்சதுதான், அதை திருப்பி எடுக்க முடியாது. ஸோ டைமை மேனேஜ் பண்ண முடியாது. அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, செல்ஃபை மேனேஜ் பண்றது, நம்ம லைஃபை மேனேஜ் பண்றது, நம்ம ரொட்டீனை மேனேஜ் பண்றது, நம்ம ப்ரையாரிட்டிஸை மேனேஜ் பண்றது, இதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள நமக்கு வேண்டிய எல்லா விஷயங்களும் எப்படி எஃபெக்டிவா பண்றோம், சந்தோஷமா பண்றோம், கில்ட் ஃப்ரீயா பண்றோம், அப்படிங்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். மேஜர் 2 கைடிங் பிரின்சிபல்ஸ் இதுதான் மேனேஜ்மெண்ட். So it is universal for all, and it is only self-management and not time management. Major principles பார்த்தா இதுதான். பட் யா, பியாண்ட் திஸ் டைம் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் இன்னொரு ரெண்டு principles பேசணும் அப்படின்னா, everybody thinks my time is owned by somebody else. Okay, for students, they think it is owned by the school, by the parents, by the teachers, by the principal, by the subject. Or employee thinks my time is owned by my employer or my manager or my company. A spouse thinks his or her time is owned and managed by the other spouse, by the partner, better half. But actually, nobody owns your time. We own our time. The moment we take charge of our time, nobody else can own our time. So this is one of the important understanding we need to have. மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், நம்ம அந்த டைம்ல என்ன பண்றோம் அப்படிங்கிற ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ் லாட். அந்த ப்ரையாரிட்டி நமக்கு என்ன வேணும், இந்த நிமிஷம் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல லாகின் பண்ணி மூவி பார்க்கலாம், நம்ம ஷாப்பிங் போகலாம், நம்ம சில் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணலாம், ஒர்க் பண்ணலாம், ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஒரு யூடியூப் வீடியோ இந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த நிமிஷம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம லைஃப். ஸோ வேர் த ஃபோக்கஸ் கோஸ், லைஃப் ஃப்ளோஸ். ஸோ நம்ம எங்க ப்ரையாரிட்டைஸ் பண்றோமோ அங்கதான் நம்ம லைஃப் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அதுவும் டைமோட இன்னொரு இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரையாரிட்டி மேட்டர்ஸ். நம்ம ஒரு விஷயம் இந்த நேரத்துல எதை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்றோம், எது நம்ம பண்ணலையோ அதை நம்ம பண்ணணும்னு நினைக்கல, அதுக்கு நம்ம அவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கல. ஸோ நிறைய வந்து நீங்க வந்து யூனோ டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னீங்க. ஸோ எல்லாத்துக்குமே அல்டிமேட்டா அந்த டைம் மேனேஜ் பண்றது நம்முடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் வச்சுதான். ஸோ நாம நினைச்சா ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. டெஃபினட்டா. ஓகே. Principles of time is very. ஸோ நம்ம சும்மா ஒரு சாக்கு சொல்லிக்கிறோம் இல்லையா, ஒரு ரீசன், அந்த மாதிரி என்னால பண்ண முடியல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து நமக்கு ஒரு காரணம் வந்து நாம சொல்லிக்கிறோம். எனக்கு டைம் இல்லை அப்படிங்கறதே ஒரு மித்து. அப்ப நான் அதுக்கான நேரத்தை ஒதுக்கல, அதுக்கான ப்ரையாரிட்டியை நான் பண்ணல அப்படிங்கிறது தான். ஸோ இதே 24 hours தான் எல்லாருக்குமே இருக்கு. ஐ டோன்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற அதே 24 hours தான் இலான் மஸ்க்கு இருக்கு. பட் வாட் ஹீ வாண்ட்ஸ் டு டு வித் ஹிஸ் டைம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வாட் ஹீ இஸ் ஏபிள் டு டு, தி ப்ரொடக்டிவிட்டி லெவல் ஹீ ஹேஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ரைட்?
ஸோ அதுதான் நான் திரும்பி சொல்ல வரேன். ஸோ நம்ம டைம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஒரு மித்து. இதே டைம், இதே 24 மணி நேரத்துக்குள்ளதான் சாதனைகள் செய்யறாங்க. வெவ்வேறு துறையில வெவ்வேறு சாதனையாளர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இதே 24 மணி நேரம் தான் இருக்கு. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அடுத்த கேள்வி வந்து நான் கேக்குறேன். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல பொதுவா ஜென்ரலா நாம வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா? சோ நீங்க சொன்னீங்க 24 ஹவர்ஸ் இருக்குது, எல்லாரும் வெற்றியா, அதாவது சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் வந்து இதே 24 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அதுவே நம்ம சாதாரண ஆர்டினரி மக்கள் வந்து, அதாவது நம்மால பெட்டரா மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா, இந்த காமன் மிஸ்டேக்ஸ் இருக்கும் இல்லையா? மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்றோம் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன ஜென்ரலா என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க? அதை வந்து நம்ம எப்படி வந்து லைக் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம்? எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ மேஜர் மிஸ்டேக்ஸ் இன் டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தா நிறைய சொல்லலாம். பிகாஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட், வேரிட் இண்டிவிஜுவல்ஸ், வேரிட் ப்ரையாரிட்டிஸ், வேரிட் பர்சனாலிட்டிஸ். ஸோ நிறைய விதமான மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். மேஜர் மிஸ்டேக்ஸ் ஒரு 7 சொல்லலாம். நீ ஒண்ணு வந்து மெஜாரிட்டி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மிஸ்டேக் ப்ரொக்ராஸ்டினேஷன். ஒரு வேலையை வந்து போஸ்ட்போன் பண்ணும், ஒத்தி போடுறோம். அது நிறைய பேர் பண்ணுவோம். அது லேசி பீப்புள், பிஸி பீப்புள், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இது எல்லாமே. நிறைய பேருக்கு ப்ராப்ளம், சேலஞ்ச் எங்க இருக்கு டைம் மேனேஜ்மெண்ட்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணலாம், இப்ப என்ன அவசரம் அப்படிங்கறதுலதான் மேஜர் சேலஞ்ச் இருக்கு. ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக் இது. எப்போ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்ன்றோமோ அப்ப நம்பர் ஆஃப் டாஸ்க் we need to accomplish வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ ஒரு 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 சின்ன ஒரு விஷயத்த ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி செய்ய வேண்டிய விஷயம் அப்படியே அக்யூமுலேட் ஆகி அது ஒரு ப்ரெஷரா மைண்ட்ல வந்து உட்காந்து அது ஒரு 2 ஹவர்ஸ் உட்காந்து எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஆகும். ஒரு போக்குல 10 நிமிஷத்துல செய்யற வேலை, 2 நிமிஷத்துல செய்யற வேலை, அந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நம்ம போஸ்ட்போன் பண்றதுனால ஒரு பாயிண்ட்ல வந்து அது நிறைய வேலையா வந்து நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகி நம்ம தலைமால வந்து that is one area where we can, all of us, we can see. And another problem for many of us, I wouldn't say இது நிறைய பேர்னா 90%க்குலாம் இருக்காது, பட் அட்லீஸ்ட் 70% 50% இருக்கிற பெரிய ப்ராப்ளம் inability to say no. என்னால நோ சொல்ல முடியாதுப்பா, ஒருத்தர் கேட்டுட்டாங்க நான் செய்யணும், ஐயோ அவங்க இதை சொல்லிட்டாங்க இவங்க இதை சொல்லிட்டாங்க, போற வழியில நான் என்னை இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க, இந்த விஷயத்த பார்க்க சொன்னாங்க, அப்படியே நோ சொல்லாம எல்லாத்தையும் எடுத்து நம்ம லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு நம்ம அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு நம்ம எஃபெக்டிவா பண்ண முடியாம நம்ம ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகி பர்ன் அவுட் ஆகி கடைசியில ஒரு பாயிண்ட்ல கத்துவோம். ஸோ அந்த ஓவர் கமிட்டிங் எல்லாத்துக்கும் சரி சரி வர வழியில வரை சரி சரி சரின்னு போறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். நம்மளுக்கே நம்ம சில இடத்துல நோ சொல்ல வேண்டியது, இது வேணாம் இது வேணும், அதுதான் நம்ம ப்ரையாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு விஷயத்த ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம டேபிள்ல நம்ம பிளேட்ல நம்மளால எவ்வளவு போட்டு சாப்பிட முடியும், நம்ம 24 ஹவர்ஸ்ல நம்மளால எவ்வளவு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு கட்டாயம். அதுக்கு பத்தி எனக்கு என்னென்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு நான் எதுக்கு எஸ் சொல்லணும் எதுக்கு நோ சொல்லணும், என்கிட்ட எவ்வளவு டைம் இருக்கு ஸ்பேர் பண்றதுக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ inability to say no is the second major blocker. அந்த மூணாவது விஷயம் வந்து நாட் எவ்ரி ஒன் இஸ் அ மல்டி டாஸ்கர். அது ஒரு பெரிய இது, நான் ஒரு மல்டி டாஸ்க் பண்ணுவேன், நான் இதை பண்ணிட்டே அதை பண்ணுவேன், அதாவது நான் வேலை செஞ்சுட்டே இதை சைட் பிசினஸ் பண்ணுவேன், நான் சமைச்சுட்டே இதை பண்ணுவேன், அந்த மாதிரி நிறைய மல்டி டாஸ்க் பண்ண ட்ரை பண்ணுவோம். வி ட்ரை டு ஜகிள் சோ மெனி திங்ஸ். அப்கோர்ஸ் இன்னைக்கு காம்படிட்டிவ் வேர்ல்ட்ல நம்ம நிறைய விஷயத்த ஜகிள் பண்ண வேண்டி இருக்கு. பட் மல்டி டாஸ்கிங் ஒரே டைம்ல 2 வேலையை செய்யறது, ஒரே டைம்ல 2 விஷயத்த செய்யறது. அப்போ ஃபோக்கஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும், எனர்ஜி ஸ்பிளிட் ஆகும், அப்போ ரிசல்ட் வந்து ப்ரொடக்டிவா எஃபெக்டிவா கிடைக்காது. ரெப்பிட்டேஷன் ஆஃப் ஒர்க், எரர்ஸ், அது எல்லாமே நிறைய நடக்கும். பட் தேர் ஆர் பீப்புள் ஹூ கேன் மல்டி டாஸ்க். ஐ எம் நாட் சேயிங் நாட் எவ்ரிபடி இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் மல்டி டாஸ்கிங். எஸ்பெஷலி சொல்ல போனா women are better multitaskers than men on an average. விமனால 2-3 விஷயத்த அட் டைம் மைண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணும். பிகாஸ் நம்ம திங்கிங் பேட்டர்னே அப்படிதான், அப்படியே பிரான்ச் அவுட் ஆகி திங்க் பண்ணும். பட் மென்னோட திங்கிங் பேட்டர்ன் வந்து அப்படி இருக்காது. ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அப்படியே ஃபோக்கஸ்டு திங்கிங்கா உள்ள போவாங்க. ஸோ அந்த அந்த ஆவரேஜான ஒரு இதை பார்த்தோம், விமன் ஆர் பெட்டர் மல்டி டாஸ்கர். பட் நெவர்தலெஸ் எல்லாராலையும் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது. உங்களால பண்ண முடியுதுன்னா நீங்க யூ ஹவ் ப்ரூவன் தட் யூ ஆர் ஏபிள் டு டூ இட் வித்வுட் எனி ஹிண்ட்ரன்ஸ், வித்வுட் லூசிங் எனிதிங், without losing your effectiveness and peace of mind, then go ahead and do it. But otherwise, on an average, எல்லாருக்குமே சொல்றதுன்னா மல்டி டாஸ்கிங் அவாய்ட் பண்ணுங்க. இட் இஸ் a myth. மல்டி டாஸ்க் பண்ண முடியும் எல்லாராலையும் அப்படிங்கிறது myth. That is another major increase in time management. And 4வது விஷயம் வந்து poor planning or no planning at all.
நிறைய பேர் நான் இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன், நிறைய விஷன் இருக்கும், ட்ரீம் இருக்கும், டிசைனர் இருக்கும். ஆனா ஆன் பேப்பர் ஃபுல்லா எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி எல்லாமே நம்ம கையில இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸிகியூஷன்ல போய் இறங்க முடியும் அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி நிறைய பேருக்கு கிடைக்கிறது. ட்ரீம்ல இருந்து டைரக்டா எக்ஸிகியூஷனுக்கு இறங்குவாங்க. அப்போ அவங்க கிட்ட ஒரு ஒரு கிளியர் பாத்வே இருக்காது. எனக்கு முதல்ல என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், என்னைக்குள்ள எந்த வேலையை முடிக்கணும், நான் என்னென்ன ரிசோர்சஸ் எல்லாம் பூல் அவுட் பண்ணி எடுத்துட்டு வரணும் இந்த விஷயத்துக்கு, இந்த டாஸ்க் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு அப்படிங்கிற பிளானிங் இருக்காது. இல்லைன்னா அந்த பிளானிங் புவரா இருக்கும், எஃபெக்டிவா இருக்காது. இது இன்னொரு மேஜர் ஹிண்ட்ரன்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட். தென் நிறைய ஒர்க்கஹாலிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பிரேக்கே எடுக்காம வேலை செய்வாங்க, நான் ஸ்டாப்பா வேலை செய்வாங்க. ஐயோ வேலை 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 இருக்கு எனக்கு, ஐ கான்ட் திங்க் அபவுட் எனிதிங், ஐ கான்ட் கோ டு நோ ஹாவ் அ பிரேக் டைம் ஃபார் மீ டைம் எனக்கு வேண்டாம், பிரேக் டைம் எனக்கு வேணாம், என்னால ரிலாக்ஸ் பண்ண முடியாது, எனக்கு இவ்வளோ இஎம்ஐ இருக்கு, எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு இவ்வளோ டெட்லைன் ப்ரெஷர் இருக்கு ஆஃபீஸ்ல, வீட்டுல எனக்கு இவ்வளோ வேலை இருக்கு அப்படின்னு வேலை வேலை வேலைன்னு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண மறந்துடுவாங்க. அந்த பிரேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். ஸோ அதுதான் பொமடோரோ மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் வந்ததுக்கு காரணம் தான். 25 மினிட் நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணு, ஒரு 5 மினிட் பிரேக் எடு அப்படிங்கிற ஒரு பேலன்ஸ்டான ஒரு அப்ரோச், ஒரு ஒரு டெக்னிக். ஸோ அந்த பிரேக் எடுக்க மறக்கிறதும் டைம் மேனேஜ்மெண்ட்ல மேஜர் ஹிண்டர். எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஃபேபிள், பாப்புலர் ஃபேபிள் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. 2 உட்கட்டர்ஸ் இருந்தாங்க. ரெண்டு உட்கட்டரும் ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரே டைம்ல ஃபினிஷ் பண்ணுவாங்க. 2 உட்கட்டர்ஸும் எஃபிஷியன்டான எஃபெக்டிவான உட்கட்டர்கள். ஸோ காலையில 2 பேரும் ஒன்னாதான் போவாங்க, உட் சாப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஈவினிங் கிளம்பும் போது பார்த்தா ஏ பின்னு 2 பேரும் வச்சுக்கலாம். ஏ அதிகமா சாப் பண்ணிருப்பாரு பியை விட. டெய்லி பி யோசிச்சுட்டே இருப்பாரு, எப்ப பார்த்தாலும் இவன் போய் ஒரு ரெஸ்ட் வேற எடுக்கிறான், நான் நான் ஸ்டாப்பா வேலை செய்யறேன், நான் ஸ்டாப்பா கட் பண்ணிட்டே இருக்கேன், ஏன் என்னை விட எப்பவுமே இவன் அதிகமா சாப் பண்றான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு ஒரு நாள் கேட்கறான், how you are able to do better than me every day. நான் ரெஸ்டே எடுக்காம உழைக்கிறேன், ஓயாம உழைக்கிறேன் நான், ஆனாலும் நீ கண்டினியூஸா பண்ணலனாலும் நீ அதிகமா பண்றீங்க எப்படின்னா, நான் எடுக்கிற அந்த 5 நிமிஷம் பிரேக் தான் மறுபடியும் நான் போய் வேலை செய்யும் போது என்னை உற்சாகமா வேகமா வேலை செய்ய வைக்குது. நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன், என் ஆக்ஸும் ரெஸ்ட் எடுக்குது. அதே டைம்ல நான் என் ஆக்ஸை ஷார்ப்பனும் பண்ணிடுறேன் அந்த 5 நிமிஷத்துல. சோ இது என்ன திருப்பி போய் ஒர்க் பண்றதுக்கு எனக்கு எஃபெக்டிவா ஹெல்ப் பண்ணுது. சோ என்னால ஒண்ணு விட அதிகமான உட் சாப் பண்ண முடியுது அதே நம்பர் ஆஃப் ஹவர்ஸ். திஸ் இஸ் வெரி பாப்புலர் சைடு. அந்த டேக்கிங் அ பிரேக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா பிரேக்கே எடுத்துட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு பார்த்தா காஃபி லாபிங்னு ஒண்ணு இருக்கு. அதாவது காலையில ஆபீஸ் போறாங்க, அவங்க நேரா ஃபுட் கோர்ட்க்கு போய் காஃபி குடிக்கிறதோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதோ பண்றாங்க. திரும்பி உள்ள போறாங்க, ப்ரையாரிட்டி மெயில்ஸ் செக் பண்றாங்க, ஸ்டாண்டப் கால்ஸ் அட்டன் பண்றாங்க, மீட்டிங்ஸ் அட்டன் பண்றாங்க, திருப்பி 11 மணிக்கு காஃபிக்கு வராங்க, டீக்கு வராங்க, மறுபடியும் போயிட்டு உடனே லஞ்சுக்கு வருவாங்க, மறுபடியும் போயிட்டு 3:30 மணிக்கு உடனே டீக்கு வருவாங்க. சோ இந்த மாதிரி பிரேக்கே அதிகமா இருக்கக்கூடாது, பட் பிரேக் வேணும். அப்புறம் பவுண்டரிஸ் இல்லாம இருக்கிறது டைம் மேனேஜ்மெண்ட்ல இன்னொரு 10 மணி ஆனாலும் நான் நைட் ஆஃபிஷியல் கால் அட்டன் பண்ணுவேன். அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்றது. பவுண்டரிஸ், கிளியர் பவுண்டரிஸ். என் ஒர்க் இதுதான், என் பர்சனல் லைஃப் இதுதான், என் ஃபேமிலி லைஃப் இதுதான், பேரண்டா நான் இதுதான் பண்ணணும் அப்படின்ற பவுண்டரிஸை தாண்டி நம்ம ஓடிக்கிட்டு அந்த பவுண்டரிஸ் கிளியர் கட்டா டிஃபைன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய கடமை நம்ம. பிகாஸ் நம்ம வேலையும் பார்க்கணும், நம்மளையும் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ பவுண்டரிஸ். பிளானிங் பத்தி பேசுவோம் இல்லையா, பிளானிங்ல ரிவ்யூ பண்ண மாட்டோம். ஒரு பிளானை போட்டோம்னா அதை அப்படியே கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு பிளான் பண்றோம், அதை எக்ஸிக்யூட் பண்றோம் போது அங்க ஐட்ரேஷன்ஸ் மாத்தணும். எது பேஸ் பண்ணி என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற அந்த ரிவ்யூ நம்மளுக்கு ஃபீட்பேக் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனாலதான் PDCAன்னு ஒரு அப்ரோச் சொல்லுவாங்க, பிளான் டூ செக் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. விஷயத்த பிளான் பண்ணு, செய்யி, அதே மாதிரி செக் பண்ணு, டேக் த ஃபீட்பேக், தென் ஆக்ட் அக்கார்டிங்லி, சேஞ்ச் யுவர் கோர்ஸ் ஆஃப் பிளான் அப்படின்னு. ஸோ அது பண்ணலை அப்படின்னாலும் ப்ராப்ளம் பிளானிங். அண்ட் த லாஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளாக் இன் டைம், காமன் மிஸ்டேக்ஸ் இன் டைம், வேஸ்டிங் டைம். நிறைய டைம் நம்ம நிறைய இடத்துல நமக்கே தெரியாம வேஸ்ட் பண்ணுறோம். அந்த டாப் லிஸ்ட்ல இருக்கிற டாப் விஷயம் என்ன, நம்ம எங்க வேஸ்ட் பண்றோம்னா சோசியல் மீடியால வேஸ்ட் பண்றோம். ஆஃபீஸ்ல கூட இமெயில்ஸ்ல கூட டைம் வேஸ்ட் பண்றாங்க, அன்வான்ட் மீட்டிங்ஸ்ல ஸ்டேட்டஸ் மீட்டிங்ஸ்ல டைம் வேஸ்ட் பண்றாங்க. பட் சோஷியல் மீடியா இஸ் தி பிக் கில்லர் ஹியர். பெரிய கில்லர் அதுதான். ஓகே,
ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கு ஒவ்வொரு சோஷியல் மீடியா இருக்கு. ஸோ இதெல்லாம் காமனா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட். இன்னும் நிறைய சொல்லலாம், பட் மேஜர் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் காமன் மிஸ்டேக்ஸ். இத்தனை மிஸ்டேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னு. ஆனாலுமே அதை அவாய்ட் பண்ண முடியல இல்லையா? ஸோ ஃபோக்கஸ்டா நீங்க சொன்ன மாதிரி மென் கம்பேர் பண்ணும்போது விமன் வந்து இந்த மல்டி டாஸ்கிங்ல வந்து பெட்டரா இருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து ஒரு புது தகவலா இருக்கு. அஃப்கோர்ஸ் ஐம் வண்டரிங், பரவாயில்லையே, வி கேன் ரைஸ் அவர் காலர். நம்ம வந்து மல்டி டாஸ்கிங் வந்து நல்லா பண்றோம். பட் அதே நேரத்துல எல்லாருக்கும் அது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஸோ ஆமா, நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்றீங்க. அதே மாதிரி இன்னும் போஸ்ட்போன் பண்றது, அதை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சோஷியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஆஃபீஸ்ல கூட இல்லையா, நீங்க 5 மினிட்ஸ் ரெஸ்ட் அப்படின்றது, அந்த பிரேக் கொடுக்கறத வந்து அதை 15 மினிட்ஸா மிஸ்யூஸ் பண்றது, இதெல்லாம் கூட வந்து காமன் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து நிச்சயமாக நல்ல ஒரு உபயோகமான தகவல்களாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்றாங்க, டைமை வந்து அவங்களால பண்ண முடியல டைம் இருந்தாலும் கூட அப்படின்னா, என்னுடைய அடுத்த கேள்வி வந்து அந்த டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்குதா? பெட்டரா வந்து இஃபெக்டிவா ஃபாலோ பண்றதுக்குன்னு டெக்னிக்ஸ் இருந்ததுன்னா அதை நீங்க வந்து ஷேர் பண்ணலாமே. நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இப்போ நான் இப்போ இந்த விஷயம் பேசும்போதே ஒரு 4 டெக்னிக் பேசிருக்கேன். ஒண்ணு வந்து பொமோடாரான ஒரு டெக்னிக் பேசுறேன் இல்லையா, விச் சேஸ் நம்ம ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா 25 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பா அந்த வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து அடுத்து 25 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பா அந்த ஒர்க்கை பண்ணணும். இந்த மாதிரி 4 சைக்கிள்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு லாங் பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் பொமோடாரோ டெக்னிக். அந்த ஃபோக்கஸை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரது. ஸோ வித்வுட் 25 மினிட்ஸ் நம்ம என்ன வேலையை லிஸ்ட்ல வச்சிருக்கோமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும். தட் இஸ் ஒன் டெக்னிக். அது ஏற்கனவே சொன்னோம். அப்புறம் பிடிசிஏன்னு ஒரு டெக்னிக் சொன்னீங்க, பிளான் டூ செக் ஆக்ட். தட் இஸ் அ மாடல் விச் வி கேன் ஃபாலோ. ஒரு பிளான் இருக்கும்போது பிளானிங், டூயிங், செக்கிங் அண்ட் அகைன் ரியாக்டிங், ஆக்டிங் ஆன் தட். அது வந்து ஒரு மேஜர் டெக்னிக் இன் டைம் மேனேஜ்மெண்ட். அப்புறம் சேயிங் நோ, பில்டிங் த அசர்ட்டிவ்னஸ் அண்ட் சேயிங் நோ, அது ஒரு டெக்னிக் இன் டைம் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் செட்டிங் கிளியர் பவுண்டரி. நம்ம பவுண்டரி என்ன, நம்மளுக்கு எது எந்த டைம்ல என்ன பண்ணணும், யார் எந்த இடத்துல என்ன ஒர்க், நம்ம யாருக்கு என்ன பண்ணுவோம், அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, நம்ம அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறோம், அந்த மாதிரியான கிளியர் கட் பவுண்டரிஸ். இதெல்லாம் மைனர் டெக்னிக்ஸ் டைம் மேனேஜ்மெண்ட்ல. பட் நிறைய பெரிய மேஜர் டெக்னிக்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டெக்னிக்ஸ் வந்து 80-20 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து ஆல்ஃபிரடோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். பரட்டோ பிரின்சிபல், அது பரட்டோ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. 80-20 பிரின்சிபல் என்ன சொல்றது அப்படின்னா, 80% ஆஃப் மை ரிசல்ட் கம் ஃப்ரம் 20% ஆஃப் மை எஃபர்ட். 80% of the problems come from 20% of the causes. 80% of my revenue comes from 20% of my people. Something like that. So அதுதான் 80%. அதாவது 80% பெனிஃபிட்ஸ் எங்கேருந்து வருதுன்னா 20% ஆன ஒரு இதுல இருந்து தான் வருது, எஃபர்ட்ஸ்ல இருந்து தான் வருது. இல்ல 80% ஆஃப் த பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா 20% ஆஃப் த ரீசன்ஸ், காசஸ்ல இருந்து தான் வருது. இதுதான் வந்து பரட்டோ சொல்றாரு. ஸோ இது எப்படி பரட்டோ பிரின்சிபல் சிம்பிளா புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, லெட் மீ சே ஐ ஹாவ் அ கபோர்ட் ஃபுல் ஆஃப் கிளாத்ஸ் விச் ஐ யூஸ். என்னோட கபோர்ட்ல என்னோட கிளாத்ஸ் இருக்கு. ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தா 80% ஆஃப் த டைம் நான் என்னோட கபோர்ட்ல இருந்து 20% ஆஃப் த கிளாத்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 100 இருக்குன்னா அதுல ஒரு 20 தான் நான் திருப்பி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் யூஸ் பண்ணுவேன். வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கலாம், எனக்கு அது யூனிஃபார்மா இருக்கலாம், அது வந்து யாராவது நான் அதை போட்டிருக்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அது புதுசா ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், என்ன ஃபிட்டிங் நல்லா இருந்திருக்கலாம், அந்த கலர் எனக்கு சூட்டா இருக்கலாம், இல்லைன்னா சிம்பிள் லாண்ட்ரி ப்ராசஸ் முடிச்சு அது கரெக்டா டாப் ஆஃப் த ஷெல்ஃப்ல திருப்பி வந்து உட்காந்து என்னால ஈஸியா ஆக்சசிபிளா இருக்கலாம் அந்த கிளாத். ஆனா அந்த மாதிரி பல காரணம் இருக்கலாம். பட் ஸ்டில் 80% ஆஃப் டைம் நான் அந்த 20% ஆஃப் த வார்ட்ரோப் தான் நான் யூஸ் பண்ணேன். திஸ் அப்ளைஸ் டு எவ்ரி ஒன். நீங்க உங்க வார்ட்ரோப்லயும் நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ த சேம் அப்ளைஸ் டு ஆர் ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி. என்னன்னா நம்ம வந்து ஒரு 100 விஷயங்கள் செய்யறோம் நம்ம வேலைக்காகனா அதுல ஒரு 20 வேலை தான் வந்து நம்மளுக்கான 80% ரிசல்ட்டை கொடுக்குது. அது வந்து 420 அப்படின்னு சொல்லுது ப்ரொடக்டிவிட்டி. 420 ஆஃப் மை ஒர்க். ஸோ நம்மளுக்கு இதுதான் வேலை, ஒரு ஒர்க் அப்படின்னா அதோட 420 என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன் எனி கிவன் டே அந்த 420 நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா we will be 80% effective. இந்த குவார்டர் நான் இந்த 20% ஆஃப் மை இதை ஃபோக்கஸ் பண்ணணும், அதை முடிச்சிட்டேன்னா ஐ பி சக்சஸ்ஃபுல். 80% சக்சஸ் எதுல இருந்து கிடைக்குது எனக்கு அப்படிங்கிற அந்த 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 அனாலிசிஸ் நம்மளுக்கு இருக்கணும்.
ஸோ அதுதான் 80-20 பிரின்சிபல். ஸோ அந்த மார்னிங் நான் டே டு டே டாஸ்க்கையும் சரி, வீக்லி டாஸ்க்கையும் சரி, நம்மளோட குவார்டர்லி டாஸ்க்கையும் சரி, ஆனுவலா நம்ம பிளான் பண்ணும்போதும் சரி, ஓவராலா ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளோட 420 என்ன அப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேலையிலுமே 420, அந்த 420 புரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னொரு டெக்னிக் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைம் பிளாக்கிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லி, இந்த டைம் இதுக்காக பிளாக் பண்றது, இந்த டைம் இதுக்காக பிளாக் பண்றது, அந்த மாதிரி பிளாக் பண்ணும்போது ஃபோக்கஸ் வந்து நமக்கு பெட்டரா கிடைக்கும். நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், இந்த டைம் நான் இதுதான் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டைம் பிளாக்கிங் இருக்கு. டெய்லி 11 o'clock நான் இதை பண்ணுவேன், டெய்லி 6 o'clock நான் ஜிம் போவேன் அப்படின்னு எவ்ரிடே 1 hour, ½ hour டைம் பிளாக் பண்ணுவேன். இட் இஸ் ஒன் திங். இல்லைன்னா எவ்ரி தேர்ஸ்டே ஐ வில் டூ திஸ், எவ்ரி சாட்டர்டே ஐ வில் டூ திஸ் அப்படின்னு வீக்லி டைம் பிளாக் பண்ணலாம். இல்ல நான் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கேன், நெக்ஸ்ட் 3 days நான் வேற எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன், இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் ஒர்க்கை தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு அப்படி ஸ்ட்ரெச்சஸ் தான் வந்து நம்ம டைம் பிளாக் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபோக்கஸ், சில ரொட்டீன்ஸையும் சில ப்ரையாரிட்டி டாஸ்கையும் சில அர்ஜென்ட் டாஸ்கையும் மாத்தி மாத்தி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம டைம் பிளாக் பண்ணிடுவோம். நம்ம கேலண்டர்லாம் அந்த இடத்த பிளாக் பண்ணிடுவோம், இந்த டேல இதை மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னு பிளாக் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வீட்டுல ஒரு வெட்டிங் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த 3 நாள் நம்ம வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டோம், நம்ம ஆஃபீஸ் போக மாட்டோம், நம்ம கடை வச்சிருந்தோம்னா க்ளோஸ் பண்ணிடுவோம், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டோம், எல்லாரையும் எல்லா சொந்தக்காரங்களையும் வர வச்சிருவோம். வி வாண்ட் அட்டெண்ட் டு எனிதிங். அந்த 3 நாள் டைம் பிளாக் பண்ணி அந்த வெட்டிங்கை தான் நடத்துவோம். கரெக்ட்? அதே பிரின்சிபல் தான். ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த 3 நாள் பிளாக் பண்ணி அந்த ப்ராஜெக்ட். அண்ட் there are two important techniques when it comes to time management, which we will discuss right now. And the one important technique is, I will share a small picture here. So this is something called Eisenhower matrix. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா prioritization matrix, இல்லைன்னா டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் இதை சொல்லலாம். ஸோ நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ், நம்ம ஓவரால் ஆக்டிவிட்டிஸ் ஒரு 4 குவாட்ரண்ட்ல வந்து நம்ம இங்க ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஸோ கிரீன் கலர்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் வரும் அப்படின்னா, ஆல் தி அர்ஜென்ட் ஆக்டிவிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வரும். செகண்ட் குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா அந்த லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது. ஸோ அதுல என்ன ஆக்டிவிட்டிஸ் வரும்னா, இதுலயும் வர்றது எல்லாமே இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்டிவிட்டி. குவாட்ரண்ட் 3ல என்ன வரும் அப்படின்னா, முக்கியம் இல்ல ஆனா அவசரமா முடிக்கணும், இதெல்லாம் குவாட்ரண்ட் 3ல வரும். குவாட்ரண்ட் 4ல என்ன வரும் அப்படின்னா, முக்கியமும் இல்ல அவசரமும் இல்ல, அதெல்லாம் வந்து குவாட்ரண்ட் 4ல வரும். ஸோ இந்த மாதிரி 4 குவாட்ரண்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இம்பார்ட்டன்ட் அர்ஜென்ட் ரெண்டுமே இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்ல இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட் இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்ல நாட் இம்பார்ட்டன்ட் பட் அர்ஜென்ட் இருக்கும். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல நாட் இம்பார்ட்டன்ட் நாட் அர்ஜென்ட். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னாலும், நம்ம லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எவ்ரிடே நம்ம காலையில இருந்து என்னென்ன பண்றோம், நம்ம ஆஃபீஸ்ல என்ன பண்றோம், வீட்ல என்ன பண்றோம், நம்ம பிளானிங்ல என்ன பண்றோம், கோல் செட்டிங்ல என்ன பண்றோம், நம்ம ஹாபீஸ்ல என்ன பண்றோம், நம்ம எவ்ரிடே ரொட்டீன்ல என்ன பண்றோம், இந்த மாதிரி நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் எடுத்தாலும் இந்த 4 குவாட்ரண்ட்ல ஏதாவது ஒரு குவாட்ரண்ட். இப்போ இம்பார்ட்டன்ட்டும் அர்ஜென்ட்டுமான ஒரு ஆக்டிவிட்டி என்ன, இன்னைக்கு காலையில நான் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணணும், இன்னைக்கு காலையில நான் ஆஃபீஸ் போகணும், இன்னைக்கு காலையில என் குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு போய் ட்ராப் பண்ணணும், ஒரு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அட்டன் பண்ணணும், இன்னைக்கு ஒரு என்னோட கொலீக் வரல அவங்களுக்கும் சேர்த்து நான் ஃபில் இன் பண்ணணும். இதெல்லாம் முக்கியம் அண்ட் அவசரம், இன்னைக்கே பண்ணணும், இப்பவே பண்ணணும், அண்ட் முக்கியமான வேலை. ரைட்? முக்கியம் இல்ல ஆனா அவசரம்னு சில வேலை வரும். முக்கியமா இருக்காது ஆனா அவசரம். இபி பில் கட்டுறது அப்படின்னா அது முக்கியம் அவசரம் ரெண்டுமே. பட் இன்னொருத்தரோட இபி பில்ல நம்ம கட்டுறது, இன்னைக்குள்ள கட்டிடு நம்ம ஃப்ரெண்டு கேட்கறாங்க, நம்ம ஆன்லைன்ல உட்காந்து லாகின் பண்றோம், காலேஜ் ஃபீஸ் கட்டுறோம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம், ஆன்லைன்ல உட்காந்து நைட் 12 o'clock லாகின் பண்ணி கட்டணும், சர்வர் ஃபுல்லா ஹேங் ஆகும் அந்த டைம்ல. ஸோ இட் இஸ் அர்ஜென்ட் பட் நாட் இம்பார்ட்டன்ட் டு அஸ், சம்படி எல்சஸ் ஜாப் வி ஆர் டூயிங். ஸோ இது மாதிரி விஷயங்கள் சில தவிர்க்க முடியாத ஒரு, நம்ம நோ சொல்ல தெரியாம நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்கள் எல்லாம் குவாட்ரண்ட் 3ல அர்ஜென்ட்டா இருக்கும். பட் இம்பார்ட்டன்டானா பார்த்தா நமக்கு இம்பார்ட்டன்டா இருக்காது, வேற யாருக்கும் இம்பார்ட்டன்டா இருக்கும். குவாட்ரண்ட் 4ல என்ன, முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லை, நம்ம வேஸ்ட் பண்ற டைம், நம்ம அன்னெசரியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிற சோசியல் மீடியா, நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது கண்டினியூஸா, இதெல்லாம் வந்து குவாட்ரண்ட் 4ல வரும். ஸோ குவாட்ரண்ட் 2ல என்ன வரும் அப்படின்னா, அதுலதான் நான் சொன்னேன் அவசரம் இல்லை ஆனா முக்கியம். ஸோ இப்போ நமக்கு இபி பில் கட்டணும், நமக்கு வந்து ஒரு ஸ்கூல் ஃபீஸோ காலேஜ் ஃபீஸோ கட்டணும் அப்படின்னா
டெட்லைன் இன்னும் 10 நாள் இருக்கு அப்படின்னா முக்கியமான வேலை, பட் அவசரம் கிடையாது. ஸோ அந்த வேலை அதே மாதிரி நம்ம கோல் செட் பண்றோம், நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம், ஒரு ஹாலிடே பிளான் பண்றோம், நம்ம இந்த இந்த மாசம் ஃபுல்லா மூவியே பார்க்கல, ஒரு மூவி பார்க்கணும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமான வேலை, ஆனா அவசரம் கிடையாது. ஸோ இதுதான் 4 குவாட்ரண்ட். இப்போ இந்த 4 குவாட்ரண்ட்ல வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போவோம் இந்த 4 குவாட்ரண்ட்டையும் அப்படிங்கிறத விஷயம். இந்த 4th குவாட்ரண்ட் வந்து லைஃபுக்கு தேவையே இல்லை, யூ கேன் டெலிகேட். முக்கியமும் இல்லை அவசரமும் இல்லைன்னு சொல்ற வேலை எல்லாமே. ஸோ ரெக்ரியேஷன் வேணுமே அப்படின்னா ரெக்ரியேஷன் வந்து குவாட்ரண்ட் 4ல வராது, ப்ராப்பர் ரெக்ரியேஷன் வந்து குவாட்ரண்ட் 2ல தான் வரும். ஸோ குவாட்ரண்ட் 4 வந்து டெலிட் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். நம்ம லைஃப்ல வேஸ்டான ஒரு வேலையை வந்து நம்ம செய்யவே கூடாது. டைம் வேஸ்டர்ஸ் பேசிக்கலி. அதே மாதிரி குவாட்ரண்ட் 3 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முக்கியம் இல்லை, இன்னொருத்தருக்கு முக்கியம்னு சொல்லுங்க இல்லையா? அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணி ரீஸ்கெடியூல் பண்றது, யாரையாவது யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது, நம்ம யாருக்காவது டெலிகேட் பண்றது, அதெல்லாம் பண்ணி அதை மேனேஜ் பண்ணணும். குவாட்ரண்ட் 1 என்ன பண்ணணும்னா குவாட்ரண்ட் 1 நம்மளே இறங்கி செய்யணும். அதி அவசரமான வேலைகள் அது 108 ஆம்புலன்ஸ் மாதிரி ரன் ஆகும். இதெல்லாம் நம்ம போய் செய்யலைன்னா வி ஆர் கான் ஃபார் த டேங்கிற மாதிரியான வேலைகள் நிறைய. ஸோ அதை நம்ம தான் செஞ்சாகணும். ஸோ குவாட்ரண்ட் 2 என்ன பண்ணணும் அப்படின்னா குவாட்ரண்ட் 2 வந்து இன்னும் டைம் இருக்குல்ல நம்ம போஸ்ட்போன் பண்ற பல வேலைகள் குவாட்ரண்ட். பட் என்ன ஆகும், நம்ம போஸ்ட்போன் பண்ண அந்த நாட் அர்ஜென்ட்ங்கிற குவாட்ரண்ட்ல இருந்தா அந்த முக்கியமான வேலை எல்லாம் அர்ஜென்ட்ங்கிற குவாட்ரண்ட் வந்து உட்காந்து, பிகாஸ் வி ஆர் போஸ்ட்போனிங் கான்ஸ்டன்ட்லி இல்லையா? ஸோ அப்போ நம்மளுக்கு எப்பவுமே அந்த 108 ஆம்புலன்ஸ் மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். 108 ஆம்புலன்ஸ் தமிழ்நாடுல வந்து ரிலவெண்ட். ஐம் சாரி டு யூஸ் தட் எக்ஸாம்பிள். 108 ஆம்புலன்ஸ் சொல்லுவோம், ஆம்புலன்ஸோட நம்பர் 108. இப்போ நீங்க அதனால அந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஸோ ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு சுனாமி மாதிரி ஒரு ஈஸியா நம்ம பேர்ன் அவுட் ஆகும். அர்ஜென்டான ஒர்க்னு பிரேக் எடுக்க முடியாம நம்ம டென்ஷன்லயே பண்ற எல்லா விஷயங்களும் குவாட்ரண்ட் 1 விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா குவாட்ரண்ட் 2ல அர்ஜென்ட் இல்ல அப்படிங்கிற ஸ்டேஜ்லயே நிறைய வேலைகளை முடிச்சிட்டோம்னா அது குவாட்ரண்ட் 1ல வந்து உட்காராது, நம்ம ப்ரெஷரை வந்து ஏத்தாது. நமக்கு வந்து குவாட்ரண்ட் 1 எவ்வளவு பெருசா வச்சிருக்கோமோ அவ்வளோ நம்ம வந்து ரெஸ்ட் இல்லாம ஃபோக்கஸ் இல்லாம நம்ம பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பண்றதுக்கு டைம் இல்லாம அவசர கதியிலேயே வேலை செஞ்சு. ஸோ எவ்வளோ குவாட்ரண்ட் 2லயும் ஒரு விஷயத்த பண்றோமோ அப்ப நமக்கு நிறைய டைம் இருக்கும், பிளான் பண்ணலாம், ரிலாக்ஸ்டா பண்ணலாம், பிரேக் எடுக்கலாம், ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம், பேக்கப் பிளான்ஸ் வச்சுக்கலாம். இது எல்லாமே அர்ஜென்ட் இல்லைன்னும் போதுதான் நம்ம ஒரு விஷயத்துல அதெல்லாம் பண்ண முடியும். இப்போ 10 நாள்ல ஒரு மேரேஜ் நடத்துறதுக்கும் 3 மாசத்துல ஒரு மேரேஜ் நடத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு கார்பரேட் ஈவெண்ட் பண்றீங்க, ஒரு 3 days தான் உங்களுக்கு டெட்லைன் இருக்கு, இல்ல உங்களுக்கு 15 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ த வே யூ எக்ஸிக்யூட் இட் வில் பி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட், ரைட்? அதுதான் அந்த விஷயம். ஸோ நீங்க அங்க உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாம ப்ரொடக்டிவிட்டியில வந்து ஃபோக்கஸ். ஸோ குவாட்ரண்ட் 2ல இருக்கும் போதே மெஜாரிட்டி அட்ரஸ் பண்ணிடுங்க, குவாட்ரண்ட் 1 வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியா வச்சுக்கணும். இதுதான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ரகசியம். people will say இது do it, இது delegate, இது eliminate it அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதை கம்மியா வச்சுக்கணும், இதை ஜாஸ்தியா வச்சுக்கணுங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். த கோர் ஆஃப் லீடர்ஷிப் டைம் மேனேஜ்மெண்ட், ஹார்ட் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட் குவாட்ரண்ட் 2ல தான் இருக்கு. நிறைய லீடர்ஸ் சிஇஓஸ் எல்லாம் பார்த்தா குவாட்ரண்ட் 2ல இருப்பாங்க, விச் மீன்ஸ் அவங்க நாளைக்கு இன்னைக்கு வேலை செய்ய மாட்டாங்க. 10 years கழிச்சு 5 years கழிச்சு என்ன வேணுமோ அந்த வேலையை இப்ப செஞ்சுட்டு இருப்பாங்க. பட் மேனேஜர்ஸ் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம், மிடில் லெவல்ல இருக்கிறவங்க, லோ லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம இன்னைக்கு இந்த குவார்டருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கான்ஸ்டன்டா குவாட்ரண்ட் 1ல ஒர்க் பண்ணிட்டு நம்மளே ஸ்மார்ட்டா இருந்தோம்னா ஒரு ஆனுவல் சைக்கிளை புரிஞ்சுட்டா அடுத்த குவாட்ரண்ட் என்ன வேணும், தேர்ட் குவாட்ரண்ட்ல என்ன கேட்பாங்க, ஃபோர்த் குவாட்ரண்ட்ல அந்த மீட்டிங்ல அந்த ஆர்டர்ல என்ன கேட்பாங்கன்னு இப்போலேயே நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஐ எம் அ ஸ்மார்ட் லீடர். நான் குவாட்ரண்ட் 2ல ஒர்க் பண்றேன். ஸோ திஸ் இஸ் தி ஹார்ட் ஆஃப் time management matrix or ICM. So this is one major technique to understand. Technique is not the way of life is actually time management. And the நாலாவது முக்கியமான டெக்னிக் டைம் மேனேஜ்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டு டூ லிஸ்ட்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். டு டூ லிஸ்ட் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் வந்து டு டூ லிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ டு டூ லிஸ்ட்ங்கிறது என்ன, ஒண்ணுமே கிடையாது. எவ்ரிடே மார்னிங் ஐ கெட் அ ஓகே, நான் இன்னைக்கு என்னென்ன பண்ணணுங்கிற லிஸ்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் நான் எழுதுறேன். அண்ட் த மொமெண்ட் ஐ ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங் எவ்ரிடே, அந்த 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 காலையில எழுதி முடிச்சோடனே நான் ஆரம்பிக்கும் போது ஒரு வேலையை முடிச்சிட்டேன்னா உடனே அதை டிக் பண்ணுறேன்.
அப்புறம் அடுத்த வேலையை செய்யறேன், அப்புறம் அதை டிக் பண்றேன், அப்புறம் மூணாவது வேலையை செய்யறேன், டிக் பண்றேன். ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் என்னென்ன வேலையை முடிச்சிருக்கேனோ அதெல்லாம் டிக் பண்றேன். டிக் பண்றேன். 10 வேலை எழுதியிருக்கேன்னா என்னால 7 வேலை செய்ய முடியும்னா மீதி 3 வேலையும் நான் நெக்ஸ்ட் டே லிஸ்ட்ல போஸ்ட்போன் பண்ணி எழுதுறேன். நெக்ஸ்ட் டே லிஸ்ட் எழுதுவேன் இல்லையா? ஸோ நேற்று இதெல்லாம் முடிக்கல. ஸோ டுடே ஐம் ரைட்டிங் 1 2 3. ஸோ அண்ட் டைம் எக்ஸிக்யூட் அது ஒன்னொன்னா முடிக்க ஐம் கிராசிங் இட் அப் ஃபார் டிக்கிங் இட் அப். ஸோ எவ்ரி டே ஐ டூ திஸ் இஸ் டு டூ லிஸ்ட். ஓகே, ஸோ டு டூ லிஸ்ட் இஸ் அ வெரி வெரி எஃபெக்டிவ் டெக்னிக் அண்ட் அ வெரி ஆர்கனைஸ்டு வே ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தா டு டூ லிஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் அண்ட் வெரி வெரி எஃபெக்டிவ் டெக்னிக் டில் டேட். டிகேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெக்னிக் இண்டஸ்ட்ரியில. டு டூ லிஸ்ட் ஏன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, அதுக்கு ஸ்டாண்டிங் கேஸ் இருக்கு. ரொம்ப வருஷமா 1950s ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி இருக்கு இதை பேஸ் பண்ணி. பெத்லஹம் ஸ்டீல் கார்பரேஷன் யூகேல ஒரு பெரிய ஸ்டீல் கம்பெனி இருந்தாங்க 1950s, headed by one Mr. Charles Babbage. So they were they were the second largest producer of steel on the time. So and ஏதோ ஒரு மார்க்கெட் இஷ்யூ, பிசினஸ் இஷ்யூ, அந்த மாதிரி பல இஷ்யூஸ் நடக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா செகண்ட் லார்ஜஸ்ட் பொசிஷன்ல இருந்து தே டிராஸ்டிக்கலி செல் அண்ட் பிசினஸே இல்லாம ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாங்க அந்த கம்பெனி. அண்ட் தேவர் ஸ்ட்ரகிளிங் டு சர்வைவ். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது they hired a lot of people and a lot of consultants to see what can be done, market can be, how business can be improved. அந்த மாதிரி பல விஷயம் அவங்க பண்ணாங்க. ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் எல்லாமே பண்ணாங்க. பட் நிறைய விஷயம் அவங்களுக்கு கை கொடுக்கல. they tried a lot of things. At last they found one consultant from US named Ivy Lee. So Ivy Lee கூட்டிட்டு வந்து இதுதான் ப்ராப்ளம் அப்படின்னு காமிச்சாங்க. we need solution. So Ivy Lee studied the company and எல்லாமே பண்ணி பார்த்துட்டீங்க, நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க, நான் ஒரே ஒரு சிம்பிள் டெக்னிக் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் ஐவி லீ வந்து 6 monthsல நீங்க எனக்கு பே பண்ணுங்க. ஒன்ஸ் யூ திங்க் திஸ் இஸ் ட்ரூத்ஃபுல் டு யூ, நீங்க பே பண்ணுங்க. பிகாஸ் யூ ஹவ் ட்ரைட் அ லாட் ஆஃப் ஸ்டஃப் அண்ட் ஃபெயில். இதுதான் இப்போ ஒர்க் ஆகும், இதை ட்ரை பண்ணிட்டு இது சக்சஸ்ஃபுல்லா இருந்தா எனக்கு பேமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டு டூ லிஸ்ட் தான் அந்த டெக்னிக்னு சொல்லி கொடுத்து போயிட்டாரு. நீங்க என்டையர் டீமும் ஃபாலோ பண்ணுங்க. 6 months கழிச்சு அவருக்கு செக் வந்தது, டாலர்ஸ்ல பே பண்ணாங்க யூகேல இருந்து அவருக்கு. ஸோ 1950s இந்த டு டூ லிஸ்ட் சொல்லி கொடுத்ததுக்கு அவருக்கு எவ்வளவு டாலர்ஸ் பே பண்ணிருக்கலாம்? $100. 1950s இல்லையா? இப்போ அந்த டெக்னிக் சொல்லி கொடுத்தா ஒரு கன்சல்டன்ட்க்கு எவ்வளவு பே பண்ணுவாங்க தெரியாது. ஸோ அப்போ 1950ஸ்லயே ஐவி லீக் வந்து $25,000 பே பண்ணுவாங்க. The industry was saying that these people have gone mad, they have so much of money, suddenly how they are paying him. அதுக்கு சார்ல்ஸ் பாபேஜ், the then president of the company, said, see, if I'm paying $25,000 for a simple to-do list, you should understand the power of the technique and what we have gained and achieved out of it. So me and my entire organization have learned to do first things first. எங்க ப்ரையாரிட்டி என்னன்னு எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. ஒரு லிஸ்ட போட்டு எழுதி அதை பிக் பண்ணும் போதுதான் இதுதான் என்னோட முக்கியமான வேலை, திஸ் இஸ் வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ ஃபார் த டே அப்படிங்கிற அந்த போக்கஸே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ரொட்டீனா பண்ணும்போது அது ஓவராலாவும் அதோட ஸ்னோபால் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதோட எஃபெக்ட்ல தான் அகெயின் வி ஹவ் ரீகெயின் நாட் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஸ்டீலுங்கிற பிளேஸ் நாங்க ரீகெயின் பண்ணல, single largest producer of steel item from nowhere to, so we became the single largest producer because we followed to do this. இந்த ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணதுனால அப்படிங்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்த டெக்னிக்கை வந்து டீப் பண்றதுக்கு வேற ஒரு டெக்னிக் இல்லை. ஸோ டு டூ லிஸ்ட் இது அவ்வளோ எஃபெக்டிவ், அவ்வளோ அது 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 ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூ வில் நோ யுவர் எஃபெக்டிவ். ஏன் அதை எழுதணும் அப்படின்னா, the brain is supposed to be thinking of so many things, ஐடியாஸ், வியூஸ், பிளான்ஸ், இதெல்லாம். பட் எல்லா சின்ன சின்ன ட்ரிவியல் இன்ஃபர்மேஷனையும் பிரெயினை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிரெயின் இஸ் பிசிக்கலி கேப்பபிள். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த கெப்பாசிட்டி ஆஃப் த பிரெயின், ஐம் டாக்கிங் அபவுட் த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஒரு நாளைக்கு எவ்வளவு டெசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ அப்போ ஓவர்லோட் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கணும்னா ஒரு விஷயத்த அதை எழுதிட்டோம்னா அதை மறந்துடலாம். To-do list எழுதிட்டோம்னா we can forget it, we don't have to remember it. Okay, that is second reason why we need to do a to-do list. Okay, to-do list பொறுத்த வரைக்கும் எங்க எழுதணுங்கிறது முக்கியம். ஓகே, பிசிக்கலா எழுதணுமானா எஸ், டெஃபினெட்லி பிசிக்கலா எழுதும்போது இட் மேக்ஸ் a lot of difference.
ஒரு ஆப்ல வச்சுக்கிறதோ ஒரு கேலண்டர் அலர்ட்டா வச்சுக்கிறதோ ஒரு ரெகுலர் சிஸ்டமா இருக்காது. ஆப்ஸ் மைட் கிராஷ், ஆப்ஸ் மே நாட் பி ஆக்சசிபிள் எவ்ரிவேர். ஒரு ஆப் வந்து இன்டர்ஃபேஸ் மாறும்போது நம்மளோட மெமரி மாறும், ரெஜிஸ்டர் பண்ற விதம் மாறும், நம்ம யூசேஜ் மாறும், அந்த மாதிரி நிறைய விஷயம் மாறும். சம்டைம்ஸ் ஆக்சஸ் இருக்காது. அந்த மாதிரி நம்ம லேப்டாப்போ போனோ போயிடுச்சு, நம்ம லாகின் போயிடுச்சு, நம்ம பேக்கப் போயிடுச்சு, ஸ்டோரேஜ் போயிடுச்சு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரது சான்ஸ் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் கேரி தட் பிசிக்கல் காப்பி. உங்க டு டூ லிஸ்ட்டை பிசிக்கலா பண்ணும்போது மேக்ஸ் அ லாட் ஆஃப். அதுவும் நோட் பேட்ல, ஸ்டிக் ஆன் நோட்ஸ்ல, பேப்பர்ல, சின்ன சின்ன துண்டு பேப்பர்ல அதுலலாம் பண்ணா எஃபெக்டிவ் கிடையாது. டைரி, வி ஆல்வேஸ் நீட் டு ஹேவ் அ ப்ராப்பர் பிசிக்கல் டைரி இஃப் யூ ஹேவ் டு பி ஈவன் மோர் எஃபெக்டிவ். என் டு டூ லிஸ்ட் இன்னுமே எஃபெக்டிவா இருக்கணும்னா எனக்கு பிசிக்கலா ஒரு டைரி இருக்கணும் வீட்டுல. வித் ப்ராப்பர் இந்த கரண்ட் இயர் கரண்ட் டேட் போட்டு ஒரு டைரி இருக்கு. அந்த டைரி அந்த டைரி எதனால எஃபெக்டிவ் அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது அந்த டைரியில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் எனக்கு ஏதோ ஒரு கஸ்டமர் இஷ்யூ, ஏதோ ஒரு எஸ்கலேஷன், என் டீம் எஸ்கலேஷன், என் ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன ஏதோ கொஸ்டின் கேட்கறாரு, அப்போ நான் என்ன பண்ணேன்னு மெயில போய் ட்ரேஸ் பண்றேன், ஃபோன் கால்ஸை போய் ட்ரேஸ் பண்றேங்கிறதுலாம் 4 பேஜ் ஃபிளிப் பண்ணா என் டைரி சொல்லும் நான் அன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு. இட் ஹஸ் சேவ்டு மெனி ஜாப்ஸ், மெனி பீப்புள்ஸ் ஜாப்ஸ் வந்து டைரி சேவ் பண்ணி. ஸோ திடீர்னு வந்து நான் ஆஃபீஸ்க்கு காலையில கிளம்ப போகும்போது என்னோட ஆக்சஸ் கார்டு உள்ள போக மாட்டேங்குது, டினை பண்ணிடுறாங்க நான் உள்ள போறது. என்கிட்ட ப்ரூஃபே இல்லை நிறைய விஷயத்துக்குனா என் டைரி என்கிட்ட தான் இருக்கும். அந்த ஆக்சஸ் யாருமே என்கிட்ட இருந்து டினை பண்ணிருக்க மாட்டாங்க. 10 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ண டைரி, 20 வருஷம் முன்னாடி நான் வச்சிருந்தது, 4 வருஷம் முன்னாடி, 3 வருஷம் முன்னாடி, லாஸ்ட் இயர் ஒர்க் பண்ண டைரி, அப்படியே டைரி அக்யூமுலேட் பண்ணிட்டே வரலாம். டைரி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பொசிஷன் ஃபார் கார்பரேட் கரியர். பீப்புள் ஹூ ஹவ் அண்டர்ஸ்டுட் இட் ஹவ் லிவரேஜ்ட் இட். அது ஒரு பெரிய லிவரேஜ் கொடுக்கும் ஆக்சுவலா. ஸோ இட் ஹஸ் சேவ்டு மெனி ஜாப்ஸ். அதே மாதிரி it will show me as a very effective manager or a leader, whatever. So when I'm sitting on a table across my boss or across my client or customer or whoever it is, my vendor or whatever. So when I'm having a discussion or a point of difference or a point of இதுவோ கொஸ்டினோ ஏதோ அன்னைக்கு கன்ஃபர்மேஷன் ஏதோ ஒன்று வருந்த போது என் டைரி திரும்பி பார்த்துட்டு நான் அந்த டேட்டாவை சொல்லும் போது the way they respect me is going to be better. They will say, oh இவங்க கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது, they have all the data அப்படின்னு யோசிக்கும். ஸோ அந்த மாதிரியான நிறைய லிவரேஜஸ் வந்து டைரியில டு டூ லிஸ்ட் எழுதும்போது நம்மளுக்கு. அண்ட் வி ஆல்வேஸ் ஷுட் கேரி. வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டா பிரயோஜனம் இல்லை, தொலைச்சிட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அது ஒரு பைபிள் மாதிரி வச்சு. இப்ப எல்லாமே டிஜிட்டலைஸ்டு ஆனதுக்கு அப்புறமா அந்த எழுதுறதையும் நம்ம ஆல்மோஸ்ட் மறந்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனா நீங்க சொல்றது வந்து இந்த டைரி வச்சுக்கணும் அப்படின்றது இட்ஸ் அ வெரி குட் கான்செப்ட் ஆக்சுவலா. எல்லாருமே நிச்சயமா அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? அது ஒரு வருத்தம் மாதிரி தான். புக்கை வச்சுட்டு எங்க போனாலும் எடுத்துட்டு போகணுமே, பேக்ல போட்டு எடுத்துட்டு போகணுமே, இல்ல எழுதணுமே அப்படின்ற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லேசினஸ் கூட இருக்கு. இப்போ நம்ம லேப்டாப் எடுத்துட்டு போறோம், பவர் பேங்க் எடுத்துட்டு போறோம், சார்ஜர் எடுத்துட்டு போறோம், மொபைல் எடுத்துட்டு போறோம், டேப் எடுத்துட்டு போறோம். ஸோ டைரிங்கிறது ஒரே ஒரு விஷயம் தானே. அதுக்கு பவர் பேங்கோ அடாப்டரோ சார்ஜரோ எதுவுமே தேவையில்லை, மட்டும் தான் வேணும். ரைட். ஸோ இதெல்லாம் வந்து நாம வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்துட்டு போறோம், இது வேணும் அது வேணும் அப்படின்னு எடுத்துட்டு போறோம். ஆனா அந்த டிஜிட்டல் வேர்ல்டுல அப்படியே ரொம்ப ஒரு கிரேஸா இருக்கிறதுனால அந்த நோட் புக்கோட இம்பார்ட்டன்ஸ் மகிமை வந்து தெரியாம போயிடுச்சோ அப்படின்னு கூட இருக்கலாம். அதனால இதை வந்து ஒரு பழக்கமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. நானுமே வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து நான் அதை எழுதுவேன், அதுக்கப்புறமா அப்படியே விட்டுறது. அது அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டா வந்து ஏதோ தெரியல. இது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். அது அந்த 50s வந்து $35,000 வந்து அவருக்கு இந்த ஐவி லீக் அவருக்கு வந்து 25,000 கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு ஒரு பிக் அமௌண்ட் அந்த டைம்ல. அதாவது அது எவ்வளவு ஒரு வேல்யூபிள் டாஸ்க் அப்படின்றது. இன்னைக்கே அது பெரிய அமௌண்ட் தான் இல்லையா? எஸ்பெஷலி கன்வெர்ட்டட் டு எனி அதர் கரன்சி. 25,000 இஸ் a very big amount. ஸோ அதனால அது எவ்வளவு ஒரு வேல்யூபிள் டாஸ்க் அப்படின்றது அந்த அமௌண்ட் வேல்யூ வச்சே நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ அந்த வகையில வந்து இந்த டு டூ லிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக் அப்படின்றது வந்து நிச்சயமா லிசனர்ஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தே கேன் இம்ப்ரூவ் தேர் பர்சனல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி வந்து இதுதான். இப்போ இந்த போத் ஒர்க் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் அண்ட் பர்சனல் கேர் இது எல்லாத்துக்குமே டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நாம டைமை பேலன்ஸ்டா வச்சு பெட்டரா நாம வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம்? பியூட்டிஃபுல். ஓகே, எல்லா இடத்துலயும் நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆக்சுவலி ஹோலிஸ்டிக்கான ஒரு லைஃப் வேணும், ஹோலிஸ்டிக்கான ஒரு க்ரோத் வேணும்.
ஒரு ஏரியால மட்டும் நான் க்ரோ ஆகுறேன், இன்னொரு ஏரியா லேக் ஆகுது என் லைஃப்ல அப்படின்னா, இட் இஸ் நாட் going to give me happiness in my later years. Okay? And my family is not going to be happy with me, or I am not going to be happy with myself. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஹோலிஸ்டிக்கான ஒரு லைஃப் தான் நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஐடியலைஸ் பண்ணுவோம். நல்ல விஷயம் அது. ஸோ அதே நேரத்துல ஹோலிஸ்டிக்கா எல்லாத்துலயும் நான் நம்பர் ஒன்னா இருக்க முடியாது. அதையும் நான் புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் மீ டு ஸ்கோர் நம்பர் ஒன் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் மை லைஃப். ஐ எம் அ ஹியூமன் பீயிங் எண்ட் ஆஃப் த டே. ஸோ அந்த ஒரு அக்செப்டன்ஸ்க்கு நம்ம வரணும். இதை ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது விஷயம், எனக்கு எங்க என்ன வேணும் அப்படிங்கிற கிளாரிட்டி வேணும். எனக்கு கரியர்ல என்ன வேணும், என் அகாடமிக்ஸ்ல நான் என்ன பண்ணணும், என்னோட ஃபேமிலியில நான் என்ன பண்ணணும், என் குழந்தைங்களுக்கு நான் என்ன பண்ணணும், என் ஸ்பௌஸ்க்கு நான் என்ன பண்ணணும், என் பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும், என் வெல்னஸ்க்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஓவராலா எனக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு இமேஜ் எனக்கு கிளியரா எனக்கு கிடைக்கணும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எதுக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் வேணும், எவ்வளவு டைம் வேணும்னு என்னால் அலோகேட் பண்ணணும். நான் எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா இருக்கணும்னு புஷ் பண்ற அந்த மென்டாலிட்டியிலும் வெளியில வரும். ஓகே, ஸோ இதை பண்ணும்போது நம்மளால அதை பண்ணணும். இன்னொன்னு, சின்ன சின்ன தப்பு பண்ணா நம்மளை ஃபர்கிவ் பண்ணிக்கணும். ஐயோ, நான் இதை பண்ணாம போயிட்டேனே, நான் அதுல சக்சஸ்ஃபுல்லா இல்லாம போயிட்டேனே, என் பொண்ணோட 1/2 மணி நேரம் நான் அதை ஸ்பெண்ட் பண்ண நினைச்சேன் பண்ணாம போயிட்டேனே, என் பையனுக்காக இதை பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணாம போயிட்டேனே அப்படின்னா, சம்டைம்ஸ் வி டு மேக் மிஸ்டேக்ஸ். வி ஹேவ் டு ஜஸ்ட் ஃபர்கிவ் அஸ். நம்மளே செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணி ஐயோ 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 அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. பேலன்ஸ் இஸ் இன் மைண்ட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ சில குடுக்கல் சில வாங்கல் எல்லாமே எல்லா இடத்துலையுமே அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில சமயம் கரியர்ல ஜெயிப்போம், சில சமயம் ஒரு இடத்துல சறுக்குவோம், பட் திருப்பி வி வில் காம்பன்சேட் அண்ட் கம் பேக். ஸோ வி கேன் பவுன்ஸ் பேக் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கணும். சில இடத்துல சில விஷயத்தை விட்டு கொடுத்து போறதுக்கான அந்த அந்த ரெடினஸ் நம்ம கிட்ட இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வேணும். டெக்னிக்ஸ் எல்லாம் அப்புறம் தான். அந்த மைண்ட் செட், அந்த மைண்ட் இஸ் வெரி வெரி. கோல்ஸ் போடணும், ஒன்றுக்கும் ட்ராக்கர்ஸ் வைக்கணும், ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம கோல்ஸை. ஸ்மார்ட் கோல்ஸா இருக்கணும் நம்ம கோல்ஸ். அந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. மேபி இன்னொரு எபிசோட்ல நம்ம அதை பத்தி பேசுவோம். ஸோ பேலன்ஸ் பண்றதுக்குன்னு இவ்வளோ டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி டாஸ்க் நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வந்து இப்போ நம்ம மேனேஜ் பண்றதுக்குனும் இந்த பிளான், அஃப்கோர்ஸ் நீங்க சொன்னீங்க டு டூ லிஸ்ட் பண்ணணும் அப்படின்றது. அதுதான் தட் எப்படி வந்து ஒருத்தங்க பிளான் பண்ணலாம், இன்னும் நல்லா நான் அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது இருக்குதா அந்த மாதிரி இனிஷியலா ஒரு பிளான் பண்ணி அதை ஃபாலோ பண்ற மாதிரி? அதுதான் நிறைய பிளானிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ டு டூ லிஸ்ட் மாதிரி இப்போ 80-20 சொன்னேன் இல்லையா. ஸோ 80% ஆஃப் டைம் என்னோட 420 நான் 80% ஆஃப் டைம் என் 420 நான் முடிச்சிடணும். அந்த மாதிரி நானே என்ன ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும், என்னென்ன பண்ணணும் எனக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எனக்கு கோல்ஸ் வேணும். நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியா ஆஃப் லைஃப்லயும் எனக்கு பேலன்ஸ்டுன்னு நீங்க சொல்றீங்களா. ஸோ இந்த எல்லா ஏரியாவும் எனக்கு கோல்னு ஒன்று இருக்கணும். அந்த கோலுக்கு ஒரு டெட்லைன் இருக்கணும், ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும் அந்த கோல். ஸோ அதுதான் ஸ்மார்ட் கோல் அப்படின்றது. அந்த டெட்லைன் இருந்தது அப்படின்னாலே நம்ம வந்து அதை ஸ்கெடியூல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். எந்த டேட்குள்ள நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஸ்கெடியூல் பண்றோம் அப்படின்னா, அந்த ஸ்கெடியூலை நான் ஃபாலோ பண்ண எனக்கு தெரியும் அது ஒரு மைல் ஸ்டோன். ஓகே, நான் இந்த டேட்குள்ள இதை பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணிட்டேனா, இந்த டேட்குள்ள இதை பண்ணணும், 3 monthsக்குள்ள இதை பண்ணணும்னு நினைச்சேன் பண்ணிட்டேனா அப்படின்னு என்னோட மைல் ஸ்டோன்ஸை வந்து நான் ட்ராக் பண்ணணும். ஸோ இது ஒரு விதமான பிளானிங். அந்த மைல் ஸ்டோனை ட்ராக் பண்ணா எனக்கு தெரியும் நான் ப்ராக்ரஸ் ஆகுறேன்னா இல்லையா. ப்ராக்ரஸ் ஆகலைன்னா கோ பேக், why I am not progressing, where I am lagging, நான் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு திருப்பி அந்த இடத்துல நான் பிளானை வந்து ரொம்ப டைட்டா பண்ணியிருக்கேனா, இல்ல பிளானை வந்து நான் ஃபாலோ பண்ணலையா, எக்ஸிகியூஷன்ல எனக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு, எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அதெல்லாம் நான் அந்த இடத்துல யூஸ். இட்ஸ் வெரி டீடைல்டு கான்செப்ட். நம்ம அந்த கோல் செட்டிங் பத்தி பேசும்போது அதெல்லாம் பேசுவோம். எல்லா கொஸ்டின்ஸ்க்கு வந்து லைக் எல்லாமே யூஸ்ஃபுல் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்ஃபுல் ஆன்சர்ஸ் சொல்றதை விட ஃபாலோ பண்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீங்க வந்து அப்கோர்ஸ் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் லீடர் இல்லையா, ஐ மீன் ட்ரெயினர். ஸோ அதனால சாஃப்ட் ஸ்கில் வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து எங்களை மாதிரி எங்களுடைய லிசனர்ஸ்க்கும் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இது வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய வந்து அந்த லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நிறைய இருக்குது, ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது இல்லையா. ஸோ ஒவ்வொன்றாக எங்களோட வந்து நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க, இந்த ஃபியூச்சர்ல வந்து ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த செஷனை வந்து நாம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மெனி தேங்க்ஸ் லலிதா ஃபார் ஜாயினிங் அஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னும் அடுத்த டாபிக்ல வந்து உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஷோபா, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க சேனலுக்கு என்னோட வாழ்த்துக்கள், உங்க டெடிகேஷனுக்கும் கமிட்மெண்ட்டுக்கும் என்னோட ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச். ஹம்பிள். தேங்க்யூ.